ஹாய் ஹலோ நான் உங்கள் திலகவதி ஃப்ரம் டிகே ஃபேஷன். நம்ம குரோசே பேசிக் கிளாஸ் வந்து நம்ம கிளாஸில் போயிட்டு இருக்கு, நம்ம சேனலில் போயிட்டு இருக்கு. உங்களுக்கு விருப்பம் இருக்கிறவங்க 100 ருபீஸ் வந்து பே பண்ணி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். கிளாஸ் வந்து முற்றிலும் இலவசம் தான். பேசிக் ஸ்டிச்சஸ் வந்து நம்ம கிளாஸில் வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சு. இந்த எல்லா பேசிக் ஸ்டிச்சஸையும் இந்த ஒரே கிளாஸில் ஒரு டெமோ மாதிரி பார்க்கலாம். அதோட பேட்டர்னை வந்து நம்ம எப்படி ரீட் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் வந்து இப்போ கற்றுக்க போகிறோம். சரிங்களா? பேட்டர்ன் ரீடிங்க்கு வந்து அந்த சிம்பிள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் ஒவ்வொரு ஸ்டிச்சஸும் சொல்லிக் கொடுக்கும்போது சிம்பிள் உங்களுக்கு வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இப்போ ஒவ்வொரு ஸ்டிச்சஸும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஸ்க்ரீனில் அதுக்கான சிம்பிள் வந்து டிஸ்ப்ளே ஆகும். அதை நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து செயின் ஸ்டிச். செயின் அப்படிங்கிறது வந்து ஒரு சர்க்கிள் ஷேப் மாதிரி போட்டிருப்பாங்க. சர்க்கிள் தான் போட்டிருப்பாங்க. சர்க்கிள் சர்க்கிளாக இருந்ததுன்னா அது வந்து செயினுக்கான சிம்பிள். 2 செயின் இருந்ததுன்னா 2 சர்க்கிள் இருந்ததுன்னா நீங்கள் வந்து 2 செயின் போடணும் அப்படின்னு அர்த்தம். ஸ்லிப் ஸ்டிச் போட்டு தான் எப்போவுமே வந்து நம்ம செயின் ஸ்டிச் போடுவோம். நான் வந்து ஒரு 6 செயின் ஸ்டிச் வந்து இப்போ போடுறேன். நம்ம செயின் பேஸ் போடும்போது எப்படி இருக்கணும் அப்படின்னா, ரொம்ப லூஸாவும் இல்லாம, ரொம்ப டைட்டாவும் இல்லாம, நம்மளோட ஹூக் வந்து நெக்ஸ்ட் ஸ்டிச் யூஸ் பண்ணும்போது போய் வர்றது மாரி இருக்கணும். 1, 2, 3, 4, 5. இப்ப பாருங்க. இது வந்து செயின் ஸ்டிச். இப்ப எக்ஸ்ட்ரா ஒண்ணு போடுறேன். எதுக்குன்னா, ஸ்லிப் ஸ்டிச் போட. ஸ்லிப் ஸ்டிச் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு டாட், பிளாக் கலர் டாட் இருக்கும். அதான் வந்து ஸ்லிப் ஸ்டிச். ஸ்லிப் ஸ்டிச்சுங்கிறது 2 ஸ்டிச்சஸ் வந்து நம்ம அதாவது ஜாயின் பண்றதுக்காக யூஸ் பண்ணுவோம். அட்வான்ஸ்டு ஸ்டிச்சஸ்லாம் மேஜிக் ரிங் போட்டு, அதில நம்ம சர்க்கிள் ஷேப்பு, ஸ்கொயர் ஷேப்லாம் கிரியேட் பண்ணும்போது, ஆப்ஜெக்ட்ஸ்லாம் கிரியேட் பண்ணும்போது 2 ஸ்டிச்சஸை வந்து ஜாயின் பண்றதுக்காக ஸ்லிப் ஸ்டிச் அதிகமா யூஸ் பண்ணுவோம். இப்ப பாருங்க, ஸ்லிப் ஸ்டிச் எப்படி போடணும்னு. ஹூக்ல வந்து இன்சர்ட் பண்ணி, இந்த ஹூக்க வந்து இந்த லூப்க்குள்ள இன்சர்ட் பண்ணணும். இன்சர்ட் பண்ணி, இந்த யானை வந்து வெளியில எடுத்து, ஆல்ரெடி உள்ள யானைய வந்து வெளியில எடுத்தா, இதுக்கு பேரு தான் வந்து ஸ்லிப் ஸ்டிச். அவ்வளோதான். அடுத்தது வந்து இந்த ஸ்லிப் ஸ்டிச்சுக்கான சிம்பிள் வந்து டாட், பிளாக் டாட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து சிங்கிள் குரோஷே. சிங்கிள் குரோஷே வந்து எப்பவுமே ஸ்டார்ட் பண்ணணும்னா, ஒரு செயின் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. சிங்கிள்னா 1 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதோட சிம்பிள் வந்து பிளஸ் அல்லது இன்டு. மல்டிப்ளிகேஷனுக்கு யூஸ் பண்ணுவோம்ல, கிராஸ் சிம்பிள். இது 2ல எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். சிங்கிள் குரோஷேயோட ஷார்ட் ஃபார்ம் வந்து எஸ்சி. ஓகேங்களா? இப்ப பாருங்க, சிங்கிள் குரோஷே எப்படி போடணும்னா, நெக்ஸ்ட் உள்ள அந்த லூப்ல நீடில இன்சர்ட் பண்ணி யான் ஓவர் பண்ணி எடுத்துட்டோமா? இப்ப 2 லூப் இருக்கும். இந்த 2 லூப்பையும் யான் ஓவர் பண்ணி எடுத்தாச்சுன்னா முடிஞ்சுச்சு. இப்ப வந்து சிங்கிள் குரோஷே ஃபினிஷ் ஆயிருச்சு. அடுத்தது பாருங்க, ஹாஃப் டபுள் குரோஷே. ஹெச்டிசி இதோட ஷார்ட் ஃபார்ம் வந்து ஹெச்டிசி. ஹாஃப் டபுள் குரோஷேக்கு 2 செயின் ஆட் பண்ணணும் நீங்க. 2 செயின் ஆட் பண்ணிட்டு, அதோட சிம்பிள் எப்படி இருக்கும்னா, டீ போட்டு அதோட அந்த டீ கீழ இருக்கும் பாருங்க. அந்த கோடுல ஒரு ஸ்லாண்டிங் லைன் இருக்கும். அதுதான் வந்து ஹாஃப் டபுள் குரோஷே. 2 செயின் ஆட் பண்ணிட்டு, இந்த ஹூக்ல யானை வந்து ஒரு ரொட்டேட் பண்ணி, லூப்குள்ள இன்சர்ட் பண்ணி வெளியில எடுக்கணும். அப்படி எடுத்தோம்னா 3 லூப் இருக்கும். இந்த 3 லூப்பையும் அதாவது ஒரே நேரத்துல ரிலீஸ் பண்ணணும். சிங்கிள் லூப்ல. இதுதான் வந்து ஹாஃப் டபுள் குரோஷே. அடுத்ததா பார்க்க போறது டபுள் குரோஷே. டபுள் குரோஷேக்கு 3 செயின். டபுள் குரோஷே அப்படின்னா டபுள் செயின் போடக்கூடாது. நீங்க வந்து 3 செயின் வந்து ஆட் பண்ணணும். இந்த டபுள் குரோஷேயோட சிம்பிள் வந்து என்னன்னா, டீ போட்டு 2 கிராஸ் லைன் இருக்கும். இத வந்து ஷார்ட்ல வந்து டிசி அப்படின்னு சொல்லுவோம். டபுள் குரோஷே, டிசி ஷார்ட்டா சொல்லுவாங்க. டபுள் குரோஷே பாருங்க. நம்ம வந்து 3 செயின் வந்து ஆட் பண்ணிட்டோம். ஆட் பண்ணிட்டு, நம்ம இந்த மாரி ஹூக்ல யானை வந்து ரொட்டேட் பண்ணிட்டு, நெக்ஸ்ட் லூப்ல வந்து இந்த மாரி ஹூக்கை இன்சர்ட் பண்ணிருங்க. இன்சர்ட் பண்ணி இப்படி வெளியில எடுக்கும்போது நம்மகிட்ட வந்து 3 லூப்ஸ் இருக்கும். இந்த 3 லூப்ஸில் ஃபஸ்ட்டு 2 லூப்பை ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ணணும். அடுத்து யான் ஓவர் பண்ணி அடுத்த 2 லூப்பை வந்து ரிலீஸ் பண்ணணும். இதுதான் வந்து டபுள் குரோஷே. அதுக்கு அடுத்து பார்க்க போகிறது வந்து ட்ரிபிள் குரோஷே. ட்ரிபிள் குரோஷேங்கிறது ஆர், அதோட சிம்பிள் டிஆர்இ சொல்கிறோம்ல, அந்த ஆர் ஃபஸ்ட்டு 2 லெட்டரை வந்து அதில் எடுத்துப்பாங்க. டிஆர் அப்படின்னு இருந்ததுன்னா நீங்கள் வந்து ட்ரிபிள் குரோஷே யூஸ் பண்ணணும். இதோட சிம்பிள் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, டீ போட்டு அதோட அந்த ஸ்லாண்டிங் லைனில் 3 கிராஸ் லைன் வந்து போட்டிருப்பாங்க. அதான் ட்ரிபிள் குரோஷேயோட சிம்பிள். 4 செயின் நீங்கள் ஆட் பண்ணணும் ட்ரிபிள் குரோஷேக்கு. 1, 2, 3, 4. 4 செயின் ஆட் பண்ணிவிட்டு ஹூக்கில் இந்த யானை 2 டைம்ஸ் ரொட்டேட் பண்ணணும். 2 டைம்ஸ் ரொட்டேட் பண்ணிவிட்டு லூப்பில் இன்சர்ட் பண்ணி
இது நல்ல ஹைட்டா இருக்கும். ஃபர்ஸ்ட் 2 லூப்ப ரிலீஸ் பண்ணணும். இதுல வந்து 3 டைம்ஸ் வந்து நம்ம ஒரு லூப் வந்து ரிலீஸ் பண்ணுவோம். அடுத்தது 2 லூப்ப வந்து ரிலீஸ் பண்ணணும். இந்தா இருக்கு பாருங்க. அடுத்து 2 லூப்ப வந்து ரிலீஸ் பண்ணணும். அடுத்து 2 லூப்ப வந்து ரிலீஸ் பண்ணணும். இது ஏன் நமக்கு இப்படி வருது அப்படின்னா, நம்ம வந்து ஒவ்வொரு ஸ்டிச்சஸையும் ஒவ்வொரு லைன்ல பிராக்டிஸ் பண்ணியிருப்போம். இப்போ வந்து எல்லா ஸ்டிச்சஸையும் ஒரே பேஸ் லைன்ல, ஒரே செயின்ல வந்து நம்ம பிராக்டிஸ் பண்ணிட்டுருக்கோம். அதனால இந்த மாரி வருது. அடுத்து வந்து டபுள், ட்ரிபிள் குரோஷே. டபுள், ட்ரிபிள் குரோஷே வந்து எப்படி போடணும் அப்படின்னா, இந்த டபுள் குரோஷே மாதிரி தான் 2 டைம்ஸ் நம்ம வந்து ஹூக்ல யார்ன் ஓவர் பண்ணோம்ல, அது மாரி இல்லாம 3 டைம் வந்து இந்த ஹூக்ல வந்து நூல வந்து சுத்திக்கணும். 1, 2, 3 இந்த மாரி சுத்திட்டு, நம்ம வந்து 4 டைம்ஸ் வந்து லூப்ப வந்து எடுக்கணும். இப்போ உங்களுக்கு நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டு, அத எப்படி பண்ணணும்னு சொல்லி காட்டுறேன் பாருங்க. பாருங்க, இதுக்கு வந்து 5 செயின் வந்து ஆட் பண்ணணும். 1, 2, 3, 4, 5. 5 செயின் ஆட் பண்ணிட்டோமா? 1, 2, 3, 4, 5. இந்த 6த் லூப்ல தான் நம்ம போடணும். அதுக்கு முன்னாடி ஹூக்ல வந்து 3 டைம்ஸ் வந்து யார்ன ரொட்டேட் பண்ணணும். 1, 2, 3. இந்த லூப்ல வந்து என்ன செய்றோம்? இன்சர்ட் பண்றோம். இது ரொம்ப ரொம்ப லாங்கஸ்ட்டா இருக்கும். இது இந்த அதாவது ஸ்வெட்டர்ஸ்ல ஸ்லீவ்லெஸ் ஃப்ராக் அந்த மாரி செய்றதுக்கெல்லாம் நமக்கு நல்லா இருக்கும். நல்லா காற்றோட்டமா இருக்கும் இந்த ட்ரெஸ்ஸு. அப்புறம் வந்து விண்டோ ஸ்கர்டன் அந்த மாரிலாம் பண்ணலாம். இங்க பாருங்க. யார்ன் ஓவர் பண்ணி வெளியில எடுக்கிறோம். ஃபர்ஸ்ட்டு 2 லூப்ப ரிலீஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் 2 லூப்ப வந்து ரிலீஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் 2 லூப்ப ரிலீஸ் பண்ணணும். என்ன இதுல வந்து ஸ்லோவா, பொறுமையா, ரொம்ப கேர்ஃபுல்லா நூல வந்து டைட்டாவும் இழுக்காம, லூஸாவும் விடாம கேர்ஃபுல்லா ஒவ்வொரு தடவையும் லூப்ப வந்து ரிலீஸ் பண்ணணும். அவ்வளோதான். ரொம்ப ஈஸியா இருக்கும். நல்ல ஹைட்டா இருக்கும். எல்லா பேசிக் ஸ்டிச்சஸ விட இந்த ட்ரிபிள் குரோஷே வந்து நல்ல ஹைட்டா இருக்கும். இதான் நம்மளோட பேசிக் ஸ்டிச்சஸ் கிளாஸு. இதோட பேசிக் ஸ்டிச் கிளாஸ் முடிஞ்சிருச்சு. இனி 2, 3 ப்ராஜெக்ட்ஸ் முடிஞ்சோனே பேசிக் கிளாஸ் முடிஞ்சிரும். அட்வான்ஸ் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிருவோம். தேங்க் யூ. கிளாஸ்ல சேர விருப்பம் உள்ளவங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ₹100 பேமெண்ட் பண்ணி கிளாஸ வந்து நீங்க ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். தேங்க் யூ.